கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார ரொம்ப பிடிக்கும். நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்ன அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதுயா. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும். விஜயகாந்துக்காக பச்சைக்குறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டார். படத்தை பார்த்துட்டு அவங்க பிரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? ஜெமினி லேப்ல போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்ய ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. தெலுங்கு கூட నాకు బాగా తెలుసు, தெலுங்குண்டா எனக்கு బాగా இஷ்டம். 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாட போற 1 ஏரியா. அந்த மக்களை தூக்கத்துல நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோட இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் யாரு? இதோட வார்த்தையே இல்ல. தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்ஆர் ராதாவோட ரசிகன் போனே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ எப்படிப்பா பேச போற, நல்ல கரெக்டா பேசுப்பா அப்படின்னு அமெரிக்கால இருந்து என் பையன் பேசுறான். எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியா ஒரு ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அது நல்லையா இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில என் படத்தில் நடிச்சத விட நிஜ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ரோஜா செல்லுமணி நல்ல நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர். அவருடைய அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில ரோஜா இல்லாட்டா கூட அப்படியே நல்லா இருக்கட்டும். வணக்கம். நான் அதிகமா என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்துல வந்தா பேச்சு வரும். இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன கலகலப்பா ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரை உலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்துல பணியாற்றின, படத்துலதான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதே மாதிரி என் படத்தில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. அதுக்கு மேல எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா பேசுனது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு மீன்லாம் சொன்னுச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் குணத்தாலதான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த என்னால இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துலதான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால நல்லி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் விக்ரமன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிர்நூறு படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரார். ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பத்தி, ஒரு தயாரிப்பாளரை பத்தி, ஒரு கலைஞனை பத்தி வெளியில போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தாங்க. ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் பிஆர்ஓ டியூ சிஆர் ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான்.
ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டன்ட்ங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்ற பையன், அவன் கூப்பிட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அவங்க ஊர்ல சொந்த ஊர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போற இந்த நேரத்துல என்ன பண்றது, நான் இதே வேற விஷயத்துக்கு வெளியூர் போறேன்னு ஒரு ஆள் சொல்லி இருந்தா, இல்ல கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன் சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவெல்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமணி சொல்றாரு, ராதாரவி சொல்றாரு, அந்த ராஜேந்திரன் இனிமே பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனா நான் வருத்தப்படல, ஆதங்கப்படல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல, அந்த இறைவனை நினைத்தவன் போறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த பங்கன் நடத்துறதுக்கு யார கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியில சொன்ன. அப்ப நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் ஒன்னு கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையனை அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா நீ இப்ப சொல்ற வேணாம், என்ன விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக்க படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிர்வெளிச்சாலின் நாயகி தங்கைக்கு ஒரு கீதன் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியோட தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா. அவங்கெல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ, படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவரு எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்க 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புடி தானே சொல்றார, அத நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதுயா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதுல ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்க 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது. அது கண்ணடி பட்ட மாதிரி கல்லடி முன்னடியில கூட தப்பு எல்லாம் கண்ணடியில பார்த்தோம்னா எங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற
டானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞன் நடிகன்ல என்பதை விட ரசிகனா இருக்கிறவங்க தான். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகங்க. நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். இந்த படம் நான் உயிரிழு ரிக்ஷா படத்தை ரீ ரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழு பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்ல. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுன? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சது. நான் எடுத்த க்ளோஸ் அப் நான் ஒண்ணு சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடு என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா? இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்கதான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் கதாநாயகியோட க்ளோஸ் அப் அது இது படத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுற, அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க. இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது. சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணியா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷம் உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? இந்த உலக கடவுளே நேர்ல நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் விஷயம் எடுத்துட்டு நான் அப்படியே இதுல சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா? போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணாரு. என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கணும் அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா இப்படி ஆக்கும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும் எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு
தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்ப பேக் லைட், அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட். பேக் லைட், அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட் வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்கார்ந்த, அதுக்கு போய் உட்கார்ந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ் ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன், உடனே மீடியாலாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட, ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவன கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்ட டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது 3 டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதான் உயிர்லுரிச தமிழ் அப்படி பேர் ஹிட். தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிற. அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், తెలుగు కూడా నాకు బాగా తెలుసు, తెలుగు అంటే నాకు బాగా ఇష్టం. 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போறோம், 1 ஏரியா. அந்த மக்களை தூக்கத்துல நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸ் எனக்கு இப்ப கூட இது நான் நிறைய இதுல சொல்லுவேன், யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நான் இப்ப கோயிலுக்கெல்லாம் போறதில்லை, நான் எந்த குளத்துக்கும் போறதில்லை, எந்த ஸ்தலத்துக்கும் போறதில்லை. ஏன்னா நான் இப்ப உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு, வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு, சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே அப்படின்ற உள்ளத்தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணு அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான், விமானம் தான்டா பறந்து வரும், பாடி எப்படிதான் பறந்து வரும். அதெல்லாம் இதெல்லாம் என்ன கேட்டா, நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோட இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் யாது, இதோட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரேம் பாக்குற நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்ப இங்க எல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பத்தி பேசுறாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு
38 நாள் பாட்டை செதுக்கிருக்கையா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ண வாய்ஸ், மறைந்து விட்ட அண்ணன் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் வாய்ஸ், அதே நம்முடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸ். அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ். வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர் என்னால தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாசியும் மறக்க முடியாது. அவர் மேல எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேல எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சங்கீத ஒரு ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில கேட்டுக்கொண்டு அந்த கோரி தரகம் அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஒரு 100 தடவை கேட்பேன். அந்த அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ரகத்திலே ஒரு பாட வைக்கணும் உருகி போய் காத்துக்கிட்டு இருந்த ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன். கடவுள் வாழும் கோயில்ல கற்பூர தீபம். அவர் இந்த வைகைக்கரை காத்து, நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம் சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணன் சொன்னாரு பாருங்க, இரு அழகா சொல்றாரு. விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. குண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி இன்னு, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும் அங்கேயே 2 சுழி இன்னு. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுறவங்களுக்கு எல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்ப என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்ப வியூஸையும் நம்புறது இல்ல, நியூஸையும் நம்புறது இல்ல. லைஃப் மாறிடுச்சு. என்ன மேலுக்கா இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எங்க போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யாரு வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யாரு வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யாரு வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமா கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமா கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு, காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு. நான் சொல்றது நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக் அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம். டிஆர் இல்ல, நான் சொந்தமா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், தெலுங்கு பாக தெலுசு, हिंदी थोड़ा थोड़ा मालूम है, हिंदी में बात कर सकता हूँ, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ, हिंदी பாடுவேன், हिंदी பேசுவேன், हिंदी பாடுவேன், தாளத்தோட பாடுவேன், ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கணம் இல்ல. கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் குறைச்சு நான் மலையாளத்தை சம்சாரிக்கும். எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன், மற்ற மொழிகளை மதிப்பேன், என் தாய்மொழியை துதிப்பேன். மத்தமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா, என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மத்தவங்க மாதிரிலாம் எங்க அம்மா தான் அம்மா. மத்த மொழியெல்லாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்களுக்கு அம்மா. அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி, இந்த அவரை பத்தி பேசுனா நான் நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்கார்ந்து இருக்க அந்த மேடைக்கு இங்க போயிருக்கேன். அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா நான் பேசுறேன் அப்படி சிரிக்குது.
அப்படி சந்தோஷப்படுது. பல பேர் மூஞ்சில ஈ ஆடுல இடி அடிக்குது. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது. என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணுயா. இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை இப்ப எல்லாம் சொன்னாங்க. ஏன் என்ன நல்லி இப்படின்னா ஒன்னே ஒண்ணு சொல்ற, யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. என் படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன். எல்லாருமே. அது ராதாரவி நம்புறாரோ இல்லையோ, ராதாரவி இந்த தேர்தலை நிக்கிறீங்க, நீங்களும் ஒரு நண்பரும் நிக்கிறீங்க, நீ கும்பராசி, நீங்க உண்மையான தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க, ரைட் இட் இந்த பேப்பர். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இத சொல்றதுனாலே நான் பல பேருக்கு கெட்டவன். பொய் உண்மையை மறைச்சு சொன்ன அது நல்லிமா உனக்கு இப்படி இருக்கு, நீ இந்த ராசி, இந்த மேடையில சொல்ல மாட்டேன். உடனே யாராவது போன் பண்ணி இதுதான் ஒரு ராசியா அப்படின்னு நல்ல நேரத்துக்குள்ள பாராட்டிடுவான். கெட்ட நேரங்களும் என் கதாநாயகி ஏதாவது சொல்லிட கூடாது. என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, கொஞ்சம் வாட்ட கூட தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்ஆராதாவோட ரசிகன். எடுக்குது தாகம். டி ராஜேந்திர எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். பேசக்குள்ளேயே அவரை சோகம். இன்னொன்னு நான் எல்லாரும் சொன்ன, காதல் சுகுமார் கூட தெரியும், ராதா ரவிக்கு தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் சீரியஸா படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும். நான் என் படத்துல அவ்வளவு காமெடி சீன் எடுப்பேன். என் காமெடி சீன் எடுப்பேன், கவுண்டர் சிரிப்பாரு, ராதாரவி சிரிப்பாரு, காதல் சுகுமார் சிரிப்பான், கவுண்டமணி என்ன சிரிப்பாரு, சந்தானம் சிரிப்பாரு, எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. நல்லி கூட ரசிக்கும், சிரிக்கும். ஆனா படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், காமெடி சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்ப சிரிச்சேன்னா அந்த காமெடி சீன் ஃபுட்டேஜ்ல தூக்கணும்னு உட்காந்து அழுவேன். இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனா இன்னைக்கு இனிமேல அழுகுற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்ப காதல் படம் எடுக்க போற, அந்த காதல் படம் 50% காதல், 50% காமெடி. காமெடியை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா, லைஃப் ஃபுல்லா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லா பேரும் டென்ஷன்ல வாழறான், போனே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ. நான் எஸ்டிஆரோட அப்பா. எஸ்டிஆர் எங்க இருக்காரு, ஏதோ பக்கத்துல பின்னாடி எங்க இருக்காரு எங்க இருக்காரு அப்படி இருக்கான் வாழ்க்கையில. ஏன்னு கேட்டா அப்பா மதிக்க மாட்டேங்கிறான், அம்மா மதிக்க மாட்டேங்கிறான், சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ற பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அதை விட அழகா இருக்கலாம். அட என்னையா உலகம் இது. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுறேன், வேகமா ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பட்டு எல்லாம் வேகமா பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ஃபீலிங், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையா பேசுங்க, தன்மையா பேசுங்க அப்படின்னு என் வீட்டுல என் உஷா சொல்லி, என் மனைவி சொல்லி அனுப்புறாங்க. அப்பா நீங்க மென்மையா பேசுங்க, என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது. ஓ எப்படிப்பா பேச போற, நல்ல கரெக்டா பேசுப்பா அப்படின்னு அமெரிக்கால இருந்து என் பையன் பேசுறான், சிலம்பரசன் பேசுறான், சின்ன பையன் பேசுறான். நான் இங்க பேசுனால அதனால ஒரு மாதிரி அப்படி சரி கலக்கலன்னு பேசுவோம் தான் வந்தேன். என்ன கண்ணீர் விட வைக்குது இந்த நல்லி. நான் உனக்கு என்ன படத்துலதான் உன்னை நான் அழ வச்சேன், நிஜ வாழ்க்கையில மேடையில என்ன அழ வைக்கிறதுக்கா நீ வர? இல்ல தப்பா எடுத்துக்காத. என்ன கேட்டாக்கா, என் வாழ்க்கையில் என் மனைவி உயிர் உள்ளவரை விஷயம்னா நான் கல்யாணம் ஆன பிறகு எடுத்த படம். என் வாழ்க்கையில உயிர் உள்ளவரை விஷயம் டைட்டில் வச்சேன். கல்யாணம் பண்ண படம் சூப்பர் ஹிட். கரம் பிடித்த மனைவி வந்த நேரம் அந்த படம் சூப்பர் ஹிட். என்னுடைய மனைவி என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. நளினி அந்த படத்திலே அதை ஆமோதித்த ஒரு தேவதை. இதான் உண்மை. என் மனைவி அவள் தான் உயிர் உள்ளவரை விஷா, என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த படம் உயிருள்ள ஒரு விஷா என் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவதை சார். 1983 மார்ச் 4 ரிலீஸ் பண்ண. இங்க ராதாரவி சொன்னாரு,
ராஜேந்தர் டைம் எல்லாம் பார்ப்பேன். இது பண்ண இந்த படம் கூட ஏப்ரல் 14 காதலர் தினம், காதல் மனம் வந்தாட காதலர் தினம் கொண்டாட அப்படின்னு பாட்டு போட்டு இது பண்ணி காமிச்சேன். ஆனா ஏப்ரல் 14 அந்த காதலர் தினத்தை விட நான் தேர்ந்த தேதி என்னன்னா பிப்ரவரி 4. அதுதான் மைதில் என்னை காதலி. மார்ச் 4 அதான் உயிர் ரிலீஸ் ஆன நாள். அந்த நாள் எனக்கு பிடிக்கும். என் மனைவி பிறந்த நாள் 22, அது கூட்டின நாள். எனக்கு நாளை பிடிக்கும். நான் மயிலாடுதுறையில இப்ராஹிமை தேடி போறதுக்கு வடகர பஸ் ஏறும். அந்த பஸ்ஸோட நம்பர் 4. எனக்கு நாளை பிடிக்கும். நான் அந்த நாளை வச்சுக்கிட்டு தான் பிப்ரவரி 4க்கு வரலான்னு பார்த்தா முடியல சூழ்நிலை. ஏன்னா பிப்ரவரி 6 என் பையன் சிலம்பாட்டம் வந்தோன்னு நான் என் படத்தை தள்ளிக்கிட்டேன். இப்ப தள்ளி வரேன். இப்ப பிப்ரவரி 13 இன்னைக்கு டிசைட் பண்றதுக்கு கூட ரீசன் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு வேளை தம்பி விஜய் சாரோட படம் வந்ததுன்னா கூட நான் படத்தை தள்ளி போவேன்னு சொன்னேன். எல்லாரும் தப்பா எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு முன்ன நீங்க நினைக்கிற காலத்து சினிமாலாம் இன்னைக்கு இல்ல. நீங்க நான் அப்படி அந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், இந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், எந்த படம் வந்தாலும் மோதுவேன் என்று சொல்லி நான் குதிக்க தயாராக இல்லை துள்ளி, வார்த்தை விட தயாராக இல்லை அள்ளி, சூழ்நிலை பார்த்து படத்தை விட வேண்டுமா விடுவேன் தள்ளி. இதுதான் இன்னைய ராஜேந்தர். முன்னெல்லாம் சத்திரியன் ராஜேந்தர், இன்னைக்கெல்லாம் சாணக்கியன் ராஜேந்தர். இப்ப என்னடா அது பேசல இது பேசல, பாலிடிக்ஸ் பேசல, இந்த புலி பதுங்குது. இன்னொன்னு நான் பாலிடிக்ஸ் பேசி என்ன, நான் பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி கொள்கைக்காக பேசினப்ப அப்படி பேசினப்ப உறக்க பேசினப்ப ஈழத்தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக எனக்கு என்ன பட்டையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன பெரிய பொன்னாடைய போத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. எதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா. எனக்கு வாழ்க்கையில பிடிச்சது 4 அம்மா. ஒண்ணு என்ன பெத்த அம்மா, நான் பார்த்தது இல்ல பிரம்மா. அதுக்கு எடுத்தது என்ன ஆளாக்குன சினிமா. இன்னொன்னு என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா, இந்த ஆன்மா. நான் சினிமா என்ன வாழ வைக்குது, என் ஆன்மா என்ன வாழ. நான் படுத்த நிம்மதியா தூங்குறையா? டி ராஜேந்தர் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா என்ன வேணா சொல்லு, நான் சிரிப்பேன். என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்ப தலையில இடி உழுதுன்னு சொல்ல, இடி உழுது, அதுக்கு என்ன மியூசிக் போடலாம்னு யோசிப்பேன். இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டா இருக்கும். அது உழுதுன்னா அப்படி கொடுக்கலாமா, இன்னைக்கு மாடர்னா எப்படி கொடுக்கலாம், இப்படி யோசிப்பேன். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். பசங்க எல்லாம் சாவக்கூடாது. நீ வாழ்னியா, உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே, திட்டவன திண்டுக்கலுக்கு போக சொல்லி. இந்த மூட விட்டு கேரக்டர்லாம் ஒண்ணு முடியாதுங்கிற வார்த்தையை மூட்டை கட்டி கொண்டு போய் மூர்மனை கட்டு வித்துனியா. மனுஷன் தில்லோட நிக்கணும். டீராஜ் தில்லு என்ன பார்த்துட்டு வாழ்க்கையில துணிச்சு நில்லு. இந்த மோட்டிவேட் பண்றது இது வார்த்தையா தெரியும். என்ன பார்த்துட்டு இளைஞர்களா நம்ம மீடியாவே இதை போடுங்க, வேற எதை போடுறீங்களோ இல்ல இதை போடுங்க. இன்னைக்கு நான் இந்த செயின்ட் ஜெயபால் படத்தை கதாபாத்திரத்தை நடிச்சு நான் நிக்கிறேன்னு காரணம் என்ன காரணம், எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியா, ஒரு ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவரோட பாணி எனக்கு பிடிக்கும். இந்த இந்த செயின்ட் ஜெயபால் கதாபாத்திரத்தை நான் உருவாக்குனது ரஜினிக்கு தான். அவருக்காக தான் டெய்லர் அப்படி பண்ண. 1 2 3 எண்ணிக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த ரஜினின்னு அந்த ஸ்டைல வேற. ஆளை இல்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்ற மாதிரி சூழ்நிலை காரணமா அண்ணன் ரஜினி சாருடைய அவர் என் படத்தில் நடிக்க விரும்பினாரு, கதையை கேட்டாரு, பாட்டு. ரஜினி நடந்தா அதுக்கு நான் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணு. அசஞ்சா எப்படி இருக்கும், நின்னா மியூசிக், குனிஞ்சா மியூசிக், அசஞ்சா மியூசிக், நடந்தா மியூசிக், அடி நாடு அப்படி அடிப்பையா, அப்படி பாடுவையா. கூலியில போய் ஒரு பிட்டு பண்ணதுக்கு நாடு தாங்கல. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் அப்படின்னா தட்டுறான். என்ன பண்ணுவேன், என்ன
எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா? நான் பெரிய இவர்லாம் இல்ல, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலா பாடுறேன். அங்கதான் விஷயம். அது ஏஐ, பிஆர் பண்ணது இயற்கை. இங்க தாளம் போட என் கை வரும். இது தட்டுனா தாளம் வரும், ராகம். கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி தங்குறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு, தங்காதடி தங்காதடி தங்குறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு. கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. என்ன எனர்ஜின்னு கண்ணு வைக்காத. என்ன எனர்ஜி சொல்லட்டுமா? என்ன எனர்ஜின்னு இப்ப சொல்றேன். தலைக்கணல்ல காலேஜ்ல இந்த மாதிரி ட்ரம் அடிச்சேன், இந்த மாதிரி டேபிள்ல தாளம் அடிச்சேன். கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தம் அடிச்சேன்யா, நான் தம் அடிக்கலையா? உடனே நினைப்பீங்க, என்னடா இவன் தம் அடிக்கலையே, இவன் நல்லவங்கிறதுக்கா? இல்ல சார், தம் அடிச்சாக்க என் வீட்டுல குடும்பம் அடுப்பு போகவே சார். என் வயல நெருப்பு போறது எங்க வீட்டுல அடுப்பு போகவே சார். எங்க அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்த தயிர் சாதத்தி எலுமிச்சை சுரி சாப்பிட்டு படிச்சு ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டூடெண்டால என்னால தம் அடிக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் இவருக்கு என்ன எனர்ஜின்றீங்க? நான் இன்னைக்கு வாழ்க்கையில தம்ம தொட்டதே கிடையாது. தம் அடிப்பேன், ஆனா தம் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு தம் பிடிச்சு நிக்கிறேன்னா காரணம் தம் அடிக்காம இருந்ததாயா. இத பார்த்தாவது இளைஞர்கள்லாம் கத்துங்க ஐயா. என் பையன் நடிச்ச படம் தம்மா இருக்கலாம், ஆனா டிஆர் தம் அடிக்க மாட்டேன். அவன் நடிச்ச படம் தம்மு, அந்த தம்மு வேற. அவனும் இன்னைக்கு தம்மோட தான் நிக்கிறான். நான் சொல்றது வேற தம்மு, அதாவது காதல் சுகுமார். நான் சொல்றது வேற தம்மு, அதாவது நீ வேற மாத்த கூடாது. இன்னொன்னு என்னடா டிஆர் ரொம்ப கலகலப்பா பேசுன, ஐயோ போகும்போது எதோ எடுத்துட்டு போறோம் வந்தாங்க மீடியா, அங்கிருந்து வந்த பழனிக்குமார் சொல்றாரு, இன்னைக்கு அன்னைக்கு பேசுனது சூப்பர், அதை விட இன்னைக்கு நல்லா பேசணும். சும்மா டல்லா நான் இந்த படத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த படம் ஒரு 350 நாள் ஓடி. எப்படா 3 நாள் ஓடுறதுக்கு கஷ்டம், வெள்ளி சனி ஞாயிறுக்கு அவன் முக்கிக்கிட்டு கிடக்குறான். இதுல 350 நாள் இந்த அல்வா கொடுக்கறதுலாம் எனக்கிட்ட நடக்காது. நான் யார பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்ல, யார பார்த்துமே பொறாமப்பட்டது இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். என்ன கேட்டா, என்ன வாழ்க்கையில என்னுடைய டயலாக்க, என் ஸ்டைல, என்னோட பாவத்தை, என்னுடைய நடைய, என்னுடைய உடைய, என்னுடைய பாவனைய அப்படி தட்டி கொடுத்த ஒரு கலைஞன். ஆனா ஒண்ணு, அந்த காட்சிட்டு எனக்கு தான் கொடுத்தாரு. அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னாரு. என்னால நான் தயாரிக்கிறது உங்களோட டைரக்ஷன் கேட்கிறேன். நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளவு ரூபா சம்பளம், ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளவு சொன்னேன். நான் தயாரிச்சா இன்னைக்கு என்னோட பிரச்சனை தீர்வு ரஜினி. இல்ல நான் பெரிய கம்பெனில மட்டும்தான் நடிக்கிறது கொள்கையா வச்சிருக்கிறது ராஜேந்தர், தப்பா எடுத்துக்காதுன்னு. அப்ப நான் சொன்னேன், ஓகே தலைவா, நண்பா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு, தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு ரஜினி வச்சு படம் எடுக்கல, ரஜினியோட பிளட் ஸ்டோன் டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கினேன். ரஜினியோட ராஜாதி ராஜா படத்தை ரிலீஸ் பண்ண என்ன சில ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு எது பிடிக்குதோ, பிடிச்சா பிடிச்சதுதான்,
பிடிக்கலன்னா பிடிக்கலதான். எதுக்காக சொல்றோம்னா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, இந்த செயின் ஜெயபால் வருகிறாங்க, அவரு செயின் சுத்தி இருந்தா, அந்த செயின் சுத்துறதுக்கே தல ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி செயின் ஜெயபால். அவருக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் நான் வைக்கவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணல, நான் ஏன் பாணியில பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வகுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடிச்சு நான் இவ்வளவு பெரிய ஒரு நடிகனா ஆகி நான் டைரக்ட் பண்றது தான் வந்தேன். எனக்கு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் விக்கிற மாதிரி டைரக்ட் பண்ணும், செல்லுமணி மாதிரி டைரக்ட் பண்ணும். நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைஞர். எல்லாரும் நடிக்க, எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும், சந்தானத்தை நடிக்க வைக்கணும், கூல் சுரேஷை நடிக்க வைக்கணும், ராவணனை பேச வைக்கணும், நளினியை பேச வைக்கணும், ஜீவிதாவை பேச வைக்கணும், ரூபாவை பேச வைக்கணும், அப்படின்னு எல்லாரையும் நடிக்க வைக்கணும். நான் டைரக்ட் பண்ணும். அதான் வந்தேன். என்னோட சூழ்நிலை வேற வழி இல்லை. ரஜினி சார் இது மிஸ் ஆனோட நடிகனான அவரு கொடுத்த பாதையில தான் நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன். அவரு அன்னைக்கு நடிச்சிருந்தா வேற விஷயம், நான் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். இன்னைக்கு என் கையில இத்தனை 1000 கோடி இருந்திருக்கும், நான் இங்க நிக்க மாட்டேன், தேர்தல் களத்தில் நிற்பேன். என்கிட்ட இன்னைக்கு இல்ல 500 கோடி 1000 கோடி, என்கிட்ட இருக்கிறது ஒன்லி தாடி. நான் தோத்து தட்டில் எடுத்து சாதத்தை போட்டுட்டு அப்படி சாப்பிட போல ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு ரசிகனா தான் சார் பார்ப்பேன். அந்த ரசிகன் தான் என்ன இன்னைக்கு நிக்க வச்சிருக்கான். அந்த ரசிகன் இல்லாம நான் இல்ல. இன்னைக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேரு டிஆர் டாக்கிஸ் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் டூரிங் டாக்கிஸ்ல படம் பார்த்துட்டு வந்தேன். நான் அடிமட்டத்துல தர டிக்கெட்ல உட்காந்து படம் பார்த்து ரசிச்சு, ரஜினியா விசில் அடிச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் கமலா விசில் அடிச்சு ரசிச்சு படம் பார்த்துட்டு வந்தேன்னா, அதுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இது மட்டும் இந்த பதிவை நம்ம செல்லுமணி சொன்னதுனால சொல்றேன். ஒரு கதாநாயகி பாராட்டு விழான்னா எந்த கதாநாயகன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் பேசினேன் என்னங்க, என் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த உயிருள்ள ஒரு உயிர் கொடுத்த ஒரு நளினி. ஒண்ணு சொல்லட்டுமா? நளினி பேசணும்னு என்னால தாங்க முடியல. என்னன்னு கேட்டா, நீங்க நம்புறீங்களோ நம்பீங்களோ, என் படத்தில் நடிச்ச எல்லா கதாநாயகியும் எல்லாரும், அது ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும், இந்த படத்துல என்னோட கேரக்டர் நடிச்சு கொடுத்த சரிதாவா இருக்கட்டும், எந்த நாயகியும், அது நளினியா இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில என் படத்தில் நடிச்ச கூட நிஜ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ரோஜா செல்லுமணி நல்ல நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர், அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில ரோஜா இல்லாட்ட கூட அப்படியே நல்லா இருக்கட்டும். அதனாலதான் போய் ரோஜாவுடைய அந்த பாராட்டு விழா போய் பேசுறேன். இங்க பாரியா, எனக்கு நடிக்க தெரியாதியா, தரையில நடிக்க தெரியாது, திரையில மட்டும்தான். இப்படி ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரம் நடிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு எங்க என் தங்கை கல்யாணி படத்துல ஒரு பெல்த் சின்ன தான் வந்தாரு வடிவேலு. எனக்கு வடிவேல்னா பிடிக்குங்கய்யா. வடிவேலு நான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல நடிக்க வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் நன்றியோட என்ன நினைவு கூறக்கூடிய வடிவேலு. காதல் சுகுமாருக்கு என் மேல ஒரு தாளாத காதல்ங்கிற அளவுக்கு என் மேல பற்றா இருக்கான். ஒரு ராவணனா எஸ்டிஆர்னா டிஆர்னா உயிரை விடுறான். என்ன விரும்புறவங்கள நான் விரும்புவேன், என்ன நம்புறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இந்த படம் கூட நான் யாரு தலையிலும் கட்டல சார். தமிழகம் எங்கும் சிம்பு சீனியாட் சார். அங்க கவனிங்க, இந்த தமிழகம் எங்கும் சிம்பு சீனியாட் நான் மட்டும் நிக்கல. இப்ப சிட்டி என்எஸ்சி நான் ரிலீஸ் பண்றேன். என் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஸ்ரீராமுக்கு கூட நான் நிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தங்கராஜ், என்னால வர முடியுமோ முடியாதோ, நான் ஸ்ரீராம் அனுப்புறேன். நான் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறேன். என் நண்பன் தனம் பிக்சர்ஸ் படு ரமேஷ் செங்கல்பட்டு அந்த ஏரியாவுக்கு, அதே மாதிரி நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடுக்கு சீனு எனக்காக இது பண்றாரு. அதே மாதிரி தஞ்சாவூர், ஏன் தஞ்சை மாவட்டத்துல என்ன நண்பன் தஞ்சை ராமதாஸ், இந்த படத்துக்கு நீங்க சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கூட நிப்பொண்ணு. அதே மாதிரி அதே நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா, அங்க இருக்கக்கூடிய மோகன், அங்க இருக்கக்கூடிய சேல நாராயண, எல்லாத்துக்கும் மேல சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு,
என்னால் உருவாக்கப்பட்ட அன்பரசு இவங்க எல்லாம் நின்று சிம்பு சிங்கார்ஸ் ரிலீஸ். கோயம்புத்தூர்ல எடுத்தா என் இணைய நண்பர் சார்லஸ், என்னோட நிழலு, என்னுடைய அன்பு தம்பி. அங்க கோவை சார், அங்க என்னுடைய இணைய நண்பன் நம்முடைய காஸ்மோஸ் சிவகுமார், அவரு என்ன கை கொடுக்குறாரு. மதுரையில் எடுத்துக்கிட்டா திருப்பதி பிக்சர்ஸ், நம்மளோட பரமூர் தியேட்டர் ஓனர் அந்த சேகர் என்ற அந்த விவேகானந்தன், அவங்க மூலமா மதுரையில ரிலீஸ் பண்றேன். எடுத்துக்கிட்டாக்கா அங்க பாத்தீங்கன்னா பிரதாப் ராஜா ஐயா. பெங்களூர் எடுத்தா என்னுடைய இணைய நண்பன் செந்தில்குமார். நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். உலகம் முழுவதும் நான் விநியோகஸ்தராக இருந்து இருக்கிறேன்னா எனக்கு பக்கபலமா என்னுடைய நண்பர்கள் தான் என்ன தூக்கி நிறுத்துறாங்க. என்னுடைய இந்த படத்துக்காக அத்தனை இப்ப ஜெய்வி பிலிம்ஸ் சேகரா வந்து பேசுவாரு, சேலத்துல பிரபாகரனா, அத்தனை பேரும். அதாவது அவங்களை எல்லாம் நான் மீடியேட்டர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய நலம் விரும்பிகள். இதெல்லாம் எதுக்காக சொல்ற, இந்த படம் நான் வந்து எல்லாரும் அந்த பழைய படத்தோட கதையெல்லாம் சொன்னாங்க சார். 38 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன் சார். ரீ ரெக்கார்டிங் பிளஸ் ரெக்கார்டிங் 4 திரைப்படத்தை மாத்தி 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 கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கிருக்கேன் சார். இந்த படத்தை ஒரு ரீ ரிலீஸ் படத்துல இப்படி எல்லாம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் மீடியா தான். நீங்க இல்லாம எதுவுமே இல்ல. இது சும்மா அல்வா கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இவ்வளவு வெரைட்டி தெரியுமா? ஒரே விஷயத்தை போயிடுச்சுன்னா எத்தனை மீடியால அதை போட முடியும்? ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நின்று பேசுற உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏயா செல்லுமணியை சிரிக்க வைக்கிறோன்னு வேற யாரும் என்ன சிரிக்க வைக்க முடியாது. செல்லுமணி ரோஜா சிரிக்க வைக்கலாம், நான் சிரிக்க வைக்கிறேன்னு. ஆனா ரோஜா பார்த்த ஒரு சிரிப்பு வேற. அது வந்து அது காதல் புன்னகை, அது ஒரு செம்பருத்தி புன்னகை. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிப்பு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் வந்து அவ்வளவு டென்ஷன் இருந்த மனுஷனை இன்னைக்கு நான் சிரிக்க வச்சதுல அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய நண்பன் விக்ரமனை சிரிக்க வச்சதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் ஒரு நல்ல பாசமான மனிதர். அவரோட மனைவி மேல அவருக்கு அன்பும் அந்த காதலும், அவர் பையன் மேல அவருக்கு அற்புதமான மனிதன். இதுல ஏன்னா எனக்கு விக்ரம் ஏன் பிடிக்கும், நானும் தாட்டி அவரும் தாட்டி. தீராஜந்தன் வரும் உனக்காக, ஏன்னா அது ஒரு பூவே உனக்காக. அது இருக்குது, அது ஒரு சூரிய வம்சம். அதனாலதான் அவருக்கு பிடிச்சிருக்கு என் படத்தோட திரைப்பட அம்சம். இப்படி இப்படி பேசினா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். இவங்களுக்கு இது சார் இவ்வளவு மெட்டீரியல் போருமா, இந்த பழனிக்குமாரு எல்லாரும் சுத்தி கேட்டுக்க. இதுக்கு மேல நான் பேசணும்னு வச்சுக்க, அடுத்த தடவை பேசுறதுக்கு மெட்டீரியல் நினைச்சிடாத. நான் எத்தனை மேடையில பேசாம புதுசு புதுசா பேசுவேன். ராதாரவி சொன்ன மாதிரி என்ன பாரு, எல்லாத்த விட என்னுடைய இன்னொன்னு நல்லா எல்லாரும் டீ ராஜா கம்பேர் வந்து டீ கிடைக்கல காப்பி கிடைக்கல சொல்லக்கூடாது. நல்லா டீ சாப்பிட்டீங்களா, காபி சாப்பிட்டீங்களா, வடை நான் சாயங்காலம் சாப்பிட்டுருக்கணும் வடை. இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு விட. ஏன்னா அதை கூட அதுல கூட ஒரு வந்து விடுத்து ஒரு தமிழ் நட. காரணம் டிஆர்எட் இருக்கு ஒரு தமிழ் மடை. இதுக்கு மேல நான் விரிக்கிறதா இல்ல கடை. நன்றி, வணக்கம்.